தமிழக தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆளும் கட்சியான அதிமுக 234 தொகுதிகளிலும் தோல்வியடையும் நிலைதான் தற்போது தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். அதிமுக பணம் பதுக்கியுள்ளது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் புகார் அளித்தும் அவர் முழுமையாக செயல்படவில்லை என்றும், அதனால்தான் TR பாலு, இளங்கோவன், மூத்த தலைவராக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் அவர்கள் தேர்தல் கமிஷனிடம் புகார் கொடுத்துள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த புகாருக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு போவதாகவும் அவர் தெரிவித்தார். 234 தொகுதியிலையும் பணங்களை பதுக்கி வச்சிருக்காங்கிறது நாங்கள் பயங்கரமாக குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தேர்தல் கமிஷன், தலைமை தேர்தல் கமிஷன் லகானி பேரளவுக்கு ஏதோ பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர அதில் தீவிர கவனம் செலுத்துற மாதிரி தெரியும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி TR பாலு, அதே ஒரு EVK இளங்கோவன், காங்கிரஸுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் இன்று போய் தேர்தல் கமிஷனை பார்த்து புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகு முறையாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு கூட இது சம்பந்தமாக போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.